வணக்கம், வெல்கம் டு யூடியூப் சேனல். So the subject, the integral equation, very important topic in CSIR examination and set gate examination. So very interesting one. Up to last class the problem discussed in Voldra integral equation using Leibniz. So continuation of that class. So நம்ம கடைசி 2 கிளாஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். லீப்னிட்ஸ் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் லெசன் 3ல் தேர்ட் ப்ராப்ளம். இது ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். So let us start this session. Suppose question பார்க்கலாம். X is defined from closed interval 0, infinity to closed interval that is semi-closed 0, infinity to semi-closed 0, infinity. That is non-negative to non-negative real line level. Is continuous and x of 0 equal to 0 if x of t whole square less than or equal to 2 plus integral lower limit 0 upper limit t x of s ds, that is integrate with respect to s for all t greater than or equal to 0, that is t is also non-negative number. Then which of the following is true? The 4 options are given. 4 option கொடுத்துருக்காங்க. That is x of root 2 value எந்த இன்டர்வலில் லைஸ் ஆகுது, தட் இஸ் க்ளோஸ் இன்டர்வல் 0, 2 செக் பண்ணணும். அதர்வைஸாக க்ளோஸ் இன்டர்வல் 0, 3 by root 2, otherwise close interval 5 by root 2, 7 by root 2. At last semi closed 10, infinity. So the 4 options la edu correct nu paaka porom. Solution. So the given problem is a well known Voldra integral equation. கரெக்ட்டுங்களா? So x of t whole square less than or equal to 2 plus as it is நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்கை ஸோ டிஃப்ரென்ஷியேட் திஸ் பிகாஸ் நம்ம வந்து வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ் ஆஃப் டி இன் எக்ஸ்பிரஷன் சம் டி அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டு தென் அந்த ரூட் 2 ஒன் டீக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான் நம்ம எய்ம் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் ஃபை யூ டிஃப்ரென்ஷியேட் யூஸிங் லியப்னிட்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எக்ஸ் ஸ்கொயர்னால் 2x ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 2x of t தென் x dash of t, தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் தெரியும் தான். இது வெல் நோன், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு. லெஸ் than or equal to, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண 0 ப்ளஸ் இப்போ இந்த இன்டெக்ரலை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப தான் வி ஆர் யூஸிங் த லிமிட்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு பண்ணுறதுனால இது 1 ஆகிடும் இல்லைங்களா? ஐம் சாரி, இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அப்போது இங்கே வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட்டு தான் நம்மளுக்கு. ஸோ இட் பிகம் 0. ஓகே, இதுவும் 0, இந்த இன்டர்வல் 0 ப்ளஸ் அண்ட் தென் ஆஸ் பர் லிப்னிட்ஸ் ஃபார்முலா எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம டீயை சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். எக்ஸ் ஆஃப் டி தென் அப்பர் லிமிட் டீயை வச்சு டிவைஷன் பண்ணால் 2, டீயை வச்சு டிவைஷன் பண்ணால் 1, கரெக்டுங்களா? மைனஸ் லோயர் லிமிட் பாருங்கள் 0, தட் இஸ் எக்ஸ் ஆஃப் 0 டிவைஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீனா வி ஆர் கெட்டிங் 0 ஒன்லி. 0 மட்டும் தான் கிடைக்கும். 0வை டீயை வச்சு டிவைஷன் பண்ணால் ஓகே. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x of t x dash of t which is less than or equal to x of t. ஸோ இந்த டேர்மை நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். தென் காமனாக என்ன எடுத்துறாரோ யூ டேக் காமன் x of t. ஸோ வித்தின் த ப்ராக்கெட்டை 2 into x dash of t minus 1 less than or equal to 0. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆஃப் டி இது இந்த ப்ராக்கெட்டை 2 into x dash of t minus 1 which is less than or equal to 0. ஸோ நம்மளுக்கு கிவன் ப்ராப்ளம் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டொமைனில் செமி க்ளோஸ்டு 0, infinity, செமி க்ளோஸ் 0, infinity in this interval. It is பாசிட்டிவ் அந்த பார்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். நான் நெகட்டிவ், தட் இஸ் 0 இன்க்ளூடிங். ஓகே, ஸோ அப்போது
x of t which is not less than or equal to 0 கரெக்டுங்களா? 0 விட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி x of t greater than or equal to 0 தான் கரெக்ட். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் 2 into x dash of t minus 1 only less than or equal to 0 கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு less than or equal to 0 இல்லைன்னா அப்போ இது கண்டிப்பாக it should be less than or equal to 0. ஸோ 2 into x dash of t minus 1 less than or equal to 0 and that minus 1 இந்த டைம் கொண்டு வந்துடுறோம். Then x dash of less than or equal to 1 by 2 as usual simplification தான். Now iterate on both sides. What we are getting, ஏன்னா நம்ம x of t equal to in t எக்ஸ்பிரஷனில் கூட எய்ம் நம்மளுது. ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் x of t less than or equal to இது இன்டகிரேட் பண்ணால் t by 2 ப்ளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் c. ஓகே, x of 0 equal to 0 அப்படின்றது நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ we are using that x of 0 equal to 0. x of 0 t க்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணால் we are getting 0 by 2 plus c. Finally we are getting after the இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் வெளில நம்மளுக்கு தெரிஞ்சது தான் c வேல்யூ 0 வருது. அந்த c வேல்யூ 0வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல 1. ஸோ x of t less than or equal to t by 2. ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் அப் டு திஸ். ஸோ எல்லா ஸ்டெப்ஸும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். யூ கேன் கெட் மார்க் வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபைனலி we are getting x of t less than or equal to t by 2. Okay, because the constant unknown value c and the integral constant value தெரியுது இல்லையா? இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, given condition is given இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் x of t less than or equal to t by 2. அதான் நமக்கு வந்த ஸ்டெப்ஸ் கரெக்டுங்களா? Now நம்ம என்ன ரிக்வயர்டு கண்டுபிடிக்கணும், வாட் we have to find அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா x of root 2. t root 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ root 2 by 2. தென் இது சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் தெரியாது தான். இது root 2 கெட்ஸ் கேன்சல் 1 by root 2. 1 by root 2 வேல்யூ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.70 சம்திங் அப்படின்னு வருது. ஓகே, சரி. இப்போ அமாங் தீஸ் ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன் நான். கொஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். இதில் எந்த இன்டர்வல் வரும்? 0,2ல் வருமா? 0,2லேயும் இந்த இது வேல்யூ 0.70. பட் அப் டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 to நம்மளுக்கு டொமைனும் டிஃபைன் பண்ணுறது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. கோடொமைனும் அப்படி தான் இருக்குது இல்லையா? அப் டு. ஸோ இதில் மேக்ஸிமம் இன்டர்வல் தான் நம்ம கொண்டு எடுத்துக்க முடியும் இல்லையா? 0,2. ஸோ 2ன்றது இங்கே வரும் ஆல்மோஸ்ட் 0,2 அப்ராக்சிமேட்டாக. 3 by root 2ன்றது 2 பாயிண்ட் சம்திங் இந்த இடத்துல வரும், 2 பாயிண்ட் சம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இன்டர்வலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0,2 சொல்லியிருக்காங்க x of root 2. 0.70 ஆக்சுவலாக இங்கே தான் லைஸாக வந்த வேல்யூ இல்லையா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 0,3 by root 2, தட் இஸ் 2 பாயிண்ட் அப்படின்னு வருது. 2 பாயிண்ட் இதை விட 2 விட அதிகமாகவே இருக்குது. ஸோ வி டேக் திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். மேபி இது பார்ட் சி கொஷினாக இருந்தால் நம்ம இதையும் நம்ம இது பண்ணிடலாம். பட் இது ஒன்லி ஒன் சாய்ஸ் தானே. அப்போ எக்ஸாக்ட் இது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி ஏன் வராதுன்னா 5 by root 2ன்னா நம்மளுக்கு அந்த இன்டர்வல்குள்ளேயே இந்த 0.7 வராது. ஸோ இதுவும் நாட் பாசிபிள். இது 10 ஆரம்பிக்குது 10ல் இருந்தால். ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ரீசெண்டாக கேட்ட ப்ராப்ளம் தான் இது கூட. 2019 ஐ திங்க். ஸோ 4th ப்ராப்ளம், த இன்டர்வல் ஈக்குவேஷன். இது நம்மளுக்கு ஓல்ட்ரா ஈக்குவேஷன். ஆல்மோஸ்ட் ஒன்றா இன்டர்வல் ஈக்குவேஷனில் கொஷின் கேட்குறாங்க. பார்ட் பிலேயும் நம்மளுக்கு கொஷின் வருது, பார்ட் சிலேயும் வருது. ஸோ நம்ம கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி சால்வ் பண்ணால் யூ கேன் கெட் ஆன்சர், யூ கெட் த மார்க் ஆல்சோ. த இன்டர்வல் ஈக்குவேஷன் கொஷின் நான் பார்க்கலாம்னா, த இன்டர்வல் ஈக்குவேஷன் y of x equal to x minus integral 1 to x x into y of t dt, where y
belongs to complex C. Closed 1 comma infinity has a solution y equal to x into 1 minus this is log x, y equal to x into e power x minus 1 by 2 then into x minus 1 plus x. Option C வந்து y equal to x into e power 1 minus x square by 2. அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். பார்க்கலாம், அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தெரியும். லாஸ்ட் ஆப்ஷன் y equal to x minus x into e power x square minus c. ஓகே, ஸோ லெட் us solve the problem. இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சிமிலர் மேனர் தான் கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்டெக்ரல் ஈக்குவேஷனை போடுறோம். இன்டெக்ரல் ஈக்குவேஷனை we are going to differentiate using Leibniz. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு பண்ணுறோம். லாஸ்ட் ப்ராப்ளத்தும் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆஸ் பர் அந்த என்ன பேராமீட்டரோ நம்ம அதை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால we are going to differentiate with respect to x. ஸோ y dash of x, then எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, the well known. ஸோ what about here using the Leibniz, எக்ஸை வச்சு பண்ணுறதுனால இது 1 வரும் டிஃபால்ட்டாக y of t dt, தென் ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிப்போம். தென் டீக்கு பதிலாக மட்டும் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? தட் இஸ் அ Leibniz ஃபார்முலா. தென் எக்ஸை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா நம்மளுக்கு 1 வரும். நான் அந்த 1 இங்கே போடல பிகாஸ் அண்டர்ஸ்டூட்னு விட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் வந்து 1. ஸோ எக்ஸ் ஆட்டிசிட் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். y of 1, தென் டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன நம்மளுக்கு என்ன வரும்? 1ன்றது கான்ஸ்டன்ட். எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ அது என்ன ஆகிடும்? நம்மளுக்கு 0 ஆகிடுது. ஸோ இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆகிடுது. இந்த டேர்ம் 0 ஆகிடும். So what is the next step? Please note on this. Y dash of x equal to 1 minus integral 1 to x y of t dt plus இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துடும். மைனஸ் இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y of x ஃப்ரம் 1. ஸோ நம்ம ஆக்சுவலாக என்னது, நம்ம இதை இக்குவேஷன் நம்பர் 1 இந்த கிவன் இது தான் எடுத்திருக்கேன். given ப்ராப்ளம் தான் equation 1 எடுத்திருக்கோம். ஸோ ஐ டேக் தட் y of x, x வந்து காமனாக இருக்குது. எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். தென் இது இங்கே டிவிஷனாக வந்துடும் இல்லையா? ஸோ 1 மைனஸ் இன்டர்வல் 1 to x y of t dt. ஓகே, ஸோ லெட் இட் பி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் y dash of x, தட் இஸ் இங்கே பாருங்கள். இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், ப்ளீஸ் நோட் ஆன் திஸ், இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக தீஸ் 2 டேர்ம்ஸ், இந்த 2 டேர்ம்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா, சொல்யூஷன் இயர், இந்த 2 டேர்ம்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்னா, we are going to substitute y of x divided by x, right? ஸோ இந்த டேர்ம், இந்த 2 டேர்ம்ஸுக்கு பதிலாக we are going to substitute y of x by x minus y of x into x. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னது தான், அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ அந்த இன்டெக்ரல் பார்ட்டை எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்த்துப்போம். கரெக்டுங்களா? ஓகே, ஃபைன். ஸோ அதை எலிமினேட் பண்ணியாச்சு அந்த பார்ட்டை. ஸோ y of x நம்ம எய்ம் வந்து y of x ஈக்குவல் டு சம் எக்ஸ்பிரஷன் இன் எக்ஸ்ன்னு கொண்டு வரணும். அவ்வளோ, தட்ஸ் ஆல். ஸோ y of x by x சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு y of x ஆர் y of x into x, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் போத் ஆர் சேம் தான் நம்மளுக்கு. இப்போ y of xன்றது காமனாக இருக்குது. ஸோ y of x இஸ் காமன். ஸோ வித்தின் த ப்ராக்கெட் 1 by x மைனஸ் எக்ஸ், இஸ் இட் ரைட்? மைனஸ் எக்ஸ். ஸோ y of x லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே டிவிஷன் வந்துடும். y dash of x divided by x equal to 1 by x minus x. ஸோ வாட் யூ ஆர், ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தான் என்ன பண்ணுவோம், இன்டகிரேட் ஆன் both sides. ஸோ அப்போ log y of x, this is a log x, இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் x square by 2 ப்ளஸ் இன்டர்வல் கான்ஸ்டன்ட்டை. இந்த ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், வெல் ஒன் ஸ்டெப். log y of x minus log x which is equal to minus x square by 2 plus c. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும், ஏன்னா ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஈஸி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு using that result, that is log m minus log n, log m by n போடுவோம் இல்லையா? like that log of y of x by x which is equal to minus x square by 2 plus that integral constant c. okay, fine. இப்போ நம்மளுக்கு இந்த unknown c வேல்யூ கண்டுபிடிச்சணும். அப்படி லாஸ்ட் ப்ராப்ளத்தில் அதே மாதிரி சேம். ஸோ டேக் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங்
ஏன் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கணும்னா டு ரிமூவ் த லாக் இல்லையா, தெரியும் வெல்லும் தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஐ ரீகால் அவ்வளோதான். ஒய் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் இ பவர். ஸோ இது எல்லாத்தையுமே பவரை ரைஸ் பண்ணுறேன். மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2 + சி. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அந்த மாதிரி எழுதுவோம் ரிசல்ட் வெல்லும். ஜஸ்ட் ஐ ரீகால் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இ பவர் ஸோ லைக் தட் இதே மாதிரி தான் எழுதுகிறோம். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் சி அண்ட் தென் இ பவர் சி. C is a constant, e power c is a one more constant. So I take அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா C1 எடுத்துக்கிறேன். இதை டோட்டலாகவே e power cன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை டோட்டலாக நான் C1 அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஃபார் அவர் கன்வீனியன்ட் எடுத்துக்கலாம். ஓகே, C1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸை எப்படி மல்டிப்ளிகேஷனை கொண்டு வந்துடுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த கிவன் ப்ராப்ளம் திரும்ப நான் அகைன் எடுத்து எழுதியிருக்கேன். என்ன ரீசன்னா, இப்போ பாருங்கள், லாஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு அவங்க கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க கரெக்டுங்களா. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3rd and 4th. தேர்ட் ப்ராப்ளத்தில் பாருங்கள் எக்ஸ் ஆஃப் 0 = 0. பட் இங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி கண்டிஷன் தரல. ஸோ we have to create the கண்டிஷன். ரொம்ப ஈஸி தான். மோஸ்ட்லி 0, 1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிவன் ப்ராப்ளத்தில் ஒய் ஆஃப் 1 போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒய் ஆஃப் 1 போட்டால் சப்போஸ் இங்கே லோயர் லிமிட் 0வாக இருந்தால் மேபி நம்ம ஒய் ஆஃப் 0 போட வேண்டியதாக இருந்திருக்கும். ரைட், ஜஸ்ட் நான் ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால லோயர் லிமிட்டை டு டேக் சூஸ் ஒய் ஆஃப் 1. ஏன்னா நம்ம இந்த இன்டர்வல் போய்ட்டு இந்த இன்டர்வல் பார்ட்டை எப்படியாவது நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது தான் சூட்டபிள் எக்ஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ஒய் ஆஃப் 1 = எக்ஸ் வேல்யூ 1. இப்போ பாருங்கள், லோயர் லிமிட்டு 1 அப்பர் லிமிட் 1 நல்லா தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு சேமாக இருந்தால் தட் இன்டர்வல் வேல்யூ 0. this should be value is 0 நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு immediately we can get the y of 1 value. y of 1 = 1. ஸோ y of 1 = 1. ஸோ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கன்னா இந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஈக்குவேஷன் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா y of 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் வெல்லும் இல்லையா. ஸோ y of 1 = அப்போ என்ன வருது பாருங்கள், y of 1ன்னா எக்ஸுக்கு 1 வரும். இங்கே இ பவர் இதை 1/2, இங்கே 1/2 வரும். ஐம் சாரி 1/2 கரெக்ஷன், சின்ன கரெக்ஷன். இ பவர் மைனஸ் 1/2, இங்கே இ பவர் மைனஸ் 1/2. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? C1 = √T எழுதிக்கலாமா. 1/2 எழுதுக்கு பதிலாக போத் ஆர் சேம். இ பவர் 1/2 எழுதுனா √T எதனால போத் ஆர் சேம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அகெயின் ஒரு கான்ஸ்டன்ட் தான் வரும். அப்போது ஐ எம் கெட்டிங் ஒன்லி இ. ஓகே, ஸோ இ இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ C1க்கு இருக்கிற இடத்துல நம்ம இ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ C1 ஈக்குவேஷன் 2ல் இ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாக C1 அந்த அன்னோன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் C1க்கு பதிலாக இ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். நான் கம்பைன் தீஸ் 2, தட் இஸ் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் தெரிஞ்ச ரிசல்ட் தான். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 + 1. இது எப்படி எழுதலாம்னா 1 ஃபார் அவர் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம் டேர்ம்ஸை. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. தென் simplify this. So what you are getting 2. So 2 அப்படின்னு வரும் இல்லைங்களா. 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. பட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷனில் நம்மளுக்கு அப்படி வரல. ஸோ நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம இந்த C1 வேல்யூ வந்து √T எடுத்துக்கலாம். தட் இஸ் √T. இட் இஸ் நத்திங் பட் இ பவர் 1/2. நம்ம அதையே நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதில் ஈக்குவேஷன் 2ல் அப்போ என்ன வரும்னா y of x = x into e power minus x square by 2. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இ பவர் 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இ பவர் 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 + 1/2 கரெக்டுங்களா. ஸோ
எக்ஸ். ஸோ பேஸ் காமனாக இருக்குது. ஸோ புட்டிங் இதோ 2 வருது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ். இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடச்சாச்சு. இ பவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ திஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ இது நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஓகே. C1 ஈக்குவல் டு ரூட் இ அதே எடுத்துக்கலாம். ஸ்கொயர்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஃபைண்ட் அவுட் ஒன்லி C1 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, நாட் C1 ஸ்கொயர் வேல்யூ. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆஸ் இட் இஸ் என்ன C1 நம்மளுக்கு வந்திருக்கோ ரூட் இ அதே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் E பவர் 1/2. தென் இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலி வி ஆர் கெட்டிங் x இன்டூ E பவர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் இல்லைங்களா? ஆப்ஷன் சி. ஸோ y ஈக்குவல் டு y of x equal to x into e power 1 minus x square by 2. Option C correct. So remaining options are wrong. So very easy to take a mark. So thank you. So always yours, Krishna Kumar, Department of Mathematics. Thank you for your full support. In particular subscriber and viewers, please share your friends. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் அகெயின் ஒன்ஸ் மோர். நன்றி.